உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதுதான் ராதாவோட கிருஷ்ண பரமாத்மாவோட பேக். இப்ப இந்த பேக் தான் இவங்க அழிவுக்கான மிகப்பெரிய ஆயுதமா மாறப்போகுது. என்ன உளறிக்கிட்டு இருந்த? அது நான் என் பொண்டாட்டிக்கு ஆன்மீகத்து மேல இருக்கிற நம்பிக்கையை கிண்டல் பண்றியா? இல்லைங்கண்ணே. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருன்னு தெரியுமா? தூங்குறாரு. கொஞ்சம் எங்களையும் தூங்க விடுறியா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சரிங்கண்ணே. இவன் ஒருத்தன். ஏன் பாவம் அவரை பயமுறுத்துறீங்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ வந்ததுல இருந்து நான் ரொம்ப மாறி போயிருக்கேன். எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறதே நிறுத்திட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பார்த்து அப்படியே பயந்து நடுங்குவாங்க. பின்ன நம்ம அந்த செல்லக்கன்று இருக்கால, அவ என் முன்னாடி இருக்கும்போது கை கால்லாம் நடுங்கும். என்ன பார்த்தா அவ்வளோ பயம் அவளுக்கு. பெருசா வந்துட்டாரு பயமுறுத்த. எனக்கு உங்களை பார்த்து என்னைக்கும் பயம் வந்தது இல்லையே. அப்படியா? பயமுறுத்தவா? ஷாலுவை கூப்பிடுவா? ராதா? ராதா யாரு? நான் ஷாலு. ரொம்ப நாள் ஆச்சுல ஷாலுவை பார்த்து. ஒரு தடவை கூப்பிட்டுலாமா? தூங்கலாமே. தூங்கணுமா? எதுக்கு சிரிக்கிற? ஷாலு, கதவை லாக் பண்ணி ஷாலுவை இங்க இருந்து துரத்தி விட்டுருவான். பாத்துக்கோ. வரா ஷாலு, வரா ஷாலு. ஆமா, நானும் தான் வரேன். சொன்னா கேளுங்க. நான் தான் வரேன். வந்துருவா மோனையா. இந்த மோகன் என்னைய பயமுறுத்துறானா என்ன? இந்த பயம் நான் என்னன்னு உங்களுக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். ஃப்ளைட்டில். ஏன்னா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இந்த ஃப்ளைட் தான் கடைசி ஃப்ளைட்டாக இருக்கும். மிஷன் ஹாப்பி தீபாவளி. பூம் பூம் பூம். இப்ப என்ன பண்றது? என் குடும்பத்துல உள்ளவங்களை நான் எப்படி காப்பாத்துறது? ராகுல் அண்ணா இன்னும் மயக்கத்துல இருக்காரு. ஐயோ கிருஷ்ண பரமாத்மா, இவ்வளவு நாள் கழிச்சு எங்க குடும்பத்துக்கு இப்பதான் சந்தோஷம் வந்திருக்கு. அது மேல யாருக்கு கண்ணு பட்டுச்சு? எங்களுக்கு உதவி பண்ணுங்க கிருஷ்ண பரமாத்மா, உதவி பண்ணுங்க. ஸ்மைல். அம்மா, நடுவுல இந்த நாள் ஃப்ரீயா இருக்கும். அன்னைக்கு நாம எல்லாரும் அங்க டிஸ்னிலாண்டுக்கு போலாம். குஷிக்கு தான் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆமா. அவகிட்ட சொல்லாதீங்க. சரி சரி. வந்துட்டேன். நான் எல்லாருக்கும் சாப்பாடு கட்டிக்கிட்டேன். சாப்பாடா? சாப்பாடு. சாப்பாடா? சாப்பாடு. மோகன், ஓய் ராதா, என்னாச்சு? பிளேன்ல தான் சாப்பாடு கிடைக்கும்ல, அப்புறம் எதுக்காக இதை எடுத்துட்டு வர? நீங்க மால்தீவ்ஸ் போகும்போது உங்களுக்கு ஃப்ளைட்ல சாப்பாடு கொடுத்தாங்கல்ல? கொடுத்தாங்கம்மா. ஆனா மால்தீவ்ஸ் போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அமெரிக்கா போய் சேர்றதுக்கு 16-17 மணி நேரம் ஆயிடும்ல. யாருக்கு தெரியும் அங்க சுத்த சைவ சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதோ? அதெல்லாம் கிடைக்கும் ராதா, எல்லாமே கிடைக்கும். அப்ப முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல மோனையா. தேவையில்லாம காலங்காத்தால எழுந்து உங்களுக்கும் குஷிக்கும் பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொண்டு வந்துட்டேன். அம்மாக்கு பிடிச்ச மாதிரி டிஃபன் கூட பண்ணிட்டேன். இப்ப இத வேஸ்ட் பண்றதா? இத வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதான் நான் இங்க இருக்கல, இவ்வளவு பெரிய வயிறோட சாப்பிட்டுறேன். சாரி. ஓகே, அண்ட் தேங்க்யூ இவ்வளவுலாம் பண்ணதுக்காக. வேணா காது பிடிக்கிறேனே, ஸ்மைல் பண்ணு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மோனி. பெரிய முதலாளி அம்மா. என்னாச்சு? பெரிய முதலாளி அம்மா. என்னப்பாச்சு? எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? இப்பதான் ஊர்ல இருந்து போன் வந்துச்சு. எங்க அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கா. நான் இப்பவே ஊருக்கு புறப்பட்டு போகணுமா?
என்ன? எனக்கு உன் நிலைமை புரியுதுப்பா. ஆனா நீ போயிட்டனா இங்க மத்ததெல்லாம் யாருப்பா பாத்துக்குவாங்க? கீர்த்தி வேற இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. அம்மா அண்ணா அவரோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல, அவரை தடுக்கிறது சரியா இருக்காதுமா. இல்ல ராதா, இங்க யாரும் இல்லையே. ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க கிளம்பி போங்க. அண்ணா கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு பதிலா வேற யாரையாவது அனுப்பி வைக்க முடியும். அண்ணி, நானே இப்பதான் 2 நாளா இந்த வீட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது வேற. ஐயோ அத்தம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் இருக்கேன்ல. நான் கீர்த்தியையும் பாத்துக்கிறேன், வீட்டையும் பத்திரமா பாத்துக்கிறேன். கீர்த்தி தான் என்ன நல்ல வேலை வாங்கி பழக்கிட்டால, அதனால நான் எல்லா வேலையும் செய்ய கத்துக்கிட்டேன். காதம்பரி, நீ வீட்டு டென்ஷனை விட்டுடு. நாங்க தான் இருக்கோம்ல, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ கவலையெல்லாம் விட்டுட்டு நிம்மதியா அமெரிக்காக்கு போ, என்ஜாய் பண்ணு. ஆ, சரி. அப்ப சரிப்பா, நீ ஊருக்கு போயிட்டு வா. உங்க அம்மாவை நல்லபடியா கவனிச்சிட்டு வா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பெரிய முதலாளி அம்மா. நான் இப்பவே என் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறேங்க. ம். அடடா, கிளம்பி போயிட்டாங்களே, இப்போ என்ன பண்றது? எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிட்டாங்க, ஏர்போர்ட்டுக்கு போயிடுவாங்க. நானும் அங்க வந்துடுறேன், அங்க மீட் பண்ணலாம். முதல் வேலையா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு தான் போகணும். அப்புறம் நம்ம டிஸ்னி வேர்ல்டுக்கும் போகணும். அப்புறம் அப்பா நம்ம சீ வேர்ல்டுக்கு போகணும். அதுக்கு நீ சீக்கிரம் நடக்கணும். ஏன்னா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் உன்னை ட்ராலில உட்கார வச்சு ஏர்போர்ட் தான் சுத்தி காட்ட முடியும். ஓகேவா? போங்க. ஐயோ ஐயா, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கங்க. நல்லா இருமா, நல்லா இரு. அநேகமா நம்ம எல்லாரும் ஒரே விமானத்துல தான் அமெரிக்கா போவோம்னு நினைக்கிறேன். அட இதை விட நல்ல விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? சரி வாங்க வாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க வா போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.